அரசியல் உள்ள வந்ததுக்கப்புறம் அவர் மேக்ஸிமம் எதிர்த்தது எல்லாமே வந்து டிஎம்கே தான். எந்த ஒரு பிரச்சனை வந்தாலுமே அந்த பிரச்சனை குறித்து பேசும்போதும் டிஎம்கே வச்சு எதிர்த்து தான் பேசுவாப்புல. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா ஜனநாயகன் சன் டிவி ரைட்ஸ் வாங்கியிருக்காங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சிலர்லாம் வெளில என்ன சொல்கிறாங்க, இதனால படத்துக்கு ஒரு பாதிப்பு வரும், இல்லைனா சம்திங் கிளைமேக்ஸை சேஞ்ச் பண்ண சொல்லுவாங்க, இல்லைனா உள்ள சம் கருத்துக்களை சேஞ்ச் பண்ணலாம், இல்லை அதை மியூட் பண்ணலாம் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. சார் என்ன சொல்கிறீங்க? முழுக்க முழுக்க தவறான தகவல். அப்படியா? சன் டிவி வாங்கவே இல்லை, அப்படி ஒரு பேச்சுவார்த்தையே நடக்கலை. அது எப்படி இப்படி ஒரு தகவல் உருவாச்சு அப்படின்னு தெரில. வேறு ஏதாவது ஐடிவிங்க வந்து இறங்கி விஜய் மீது ஒரு பெரிய கரையையோ அசிங்கத்தையோ பூசணுங்கிறதுக்காக இந்த வேலையை செஞ்சுருக்காங்கன்னு தான் நம்ம நினைக்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா வெளியில் பார்க்குற ஒரு தேர்ட் பர்சன், இப்போ நீங்களே என்ன சொல்கிறீங்க, அது எப்படி கொள்கை அரசியல்னு பேசுகிறாரு, ஒரு படம்னு வரும்போது அங்கே கொடுக்குறாருன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு சந்தேகம் வருது இல்லை? அப்போ இன்னும் கிராமப்புறங்களுக்கு போனீங்கன்னா என்ன தோணும், பணம்னா விஜய் வாயை பொழுதுட்டு போயிடுவார் போல இருக்க அப்படின்னு தானே தோணும். அப்போ இப்படி ஒரு எண்ணத்தை கட்டமைக்கணுங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு செய்தியை உழவு விடுறாங்க. அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது. அந்த படம் சன் பிக்சர்ஸ் சன் டிவி வாங்கவே இல்லை, சேட்டலைட்டாக உங்களுக்கு கொடுக்கவே இல்லை. பேசிக்கிட்டு இருக்காங்க. அநேகமாக விஜய் டிவியோ ஜியோ வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்கே தவிர சன்னு வாங்கலை.